என்ற தாய்மொழி வந்து தமிழ். ஆனா என்னால பிரெஞ்சு கதைக்க முடிகிறதுக்குரிய காரணத்தையும் அதை வந்து நான் எப்படி வந்து பயிற்சி செய்தனான்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த ஒரு விடயமே ஒரு புது விடயம் வந்து உங்களுக்கு வந்து எளிதா கிடைக்காது. அதுக்கு நாங்க முயற்சியும் செய்யணும், அதே சமயம் என்ன செய்யணும், பயிற்சியும் செய்யணும். நான் என்னென்ன பயிற்சிகள் செய்தனான்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். என்னோட கூது ஃபார்ம்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னா என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்டா கூடிய என்ன மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. நான் பிரெஞ்சு படிக்கும் போது முதல் எந்த நோக்கம் வந்து எழுதணும் என்ற நோக்கம் எனக்கு இருந்ததே இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சபடியா எனக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கு. கதைக்கிறது வந்து தான் எந்த முக்கியமான நோக்கமா இருந்தது. நீங்களுமே உங்களுக்கு பிரெஞ்சு எழுத தெரியும்னு சொல்லி சொன்னா இல்ல எழுத தெரியாதுன்னு சொல்லி சொன்னாலுமே முதல் நோக்கம் வந்து உங்களுக்கு கதைக்கிறதா தான் இருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னா 100ல ஒரு 75% ஆட்கள் எல்லாருக்குமே எழுத தெரியும், ஆனா கதைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், உங்களோட முதல் நோக்கம் வந்து நான் பிரெஞ்சு கதைக்கணும் என்ற நோக்கத்துல நீங்க முதலாவது உங்களோட நோக்கத்துல எழுதி வைக்கணும். என்னால பிரெஞ்சு கதைக்க முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா உங்களாலையும் முடியும். நான் என்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணினோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களாலையும் பிரெஞ்சு வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. முதலாவது நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னா நான் வந்து நீவோ ஆதுல இருக்கேக்கு வந்து முக்கியமா நான் வந்து தெரிஞ்சு கொண்டது வந்து வினை சொற்களைத்தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். அதேன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு ஒரு நாள் தொடங்குதுன்னு சொன்னா அந்த நாள்ல வந்து நான் என்னென்னலாம் செய்யறனோ அதற்கான வினை சொற்களை வந்து நான் வந்து எழுதி ஞாபகப்படுத்துவேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 10 வினைச்சொல் பாடமாக்குவேன். அதுக்காக இப்ப நிறைய நாள் ஃபுல்லா நிறைய பாடமாக்க மாட்டேன், ஒரு 10. அந்த 10ஐயுமே நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னேன், அந்த நாள் முடிஞ்சு நான் நித்திரைக்கு போகும்போது அந்த 10ஐயுமே வச்சு சுஜே சேர்த்து ஜூன்னு சேர்த்து கொஞ்சம் அதுக்கு பார்த்து அதை சொல்லி பார்ப்பேன். அதை சொல்லி பார்க்கறதோட மட்டும் நிப்பாட்ட மாட்டேன். இன்றைக்கு நடந்த விஷயத்த வந்து நான் இன்றைக்கு நிகழ்காலத்துல பசோந்துலாண்டிகட்டிவ்ல சொல்லி பார்ப்பேன். இதே விஷயம் நேற்று நடந்திருந்தா பசை கொம்போசில சொல்லி பார்ப்பேன். இல்ல நாளைக்கு நடக்க போதுன்னு சொன்னா ஃபியூச்சர் போஸ்ல சொல்லி பார்ப்பேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஒரு 10 வினைச்சொல் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா அதை வந்து நான் 3 காலத்திலயுமே கட்டாயம் சொல்லி பார்ப்பேன். அந்த நாள் முடியேக்க அதை சொல்லி பார்ப்பேன். அடுத்தது 2வது நாள் தொடங்கிக்கும் அதே மாதிரி 10 வினைச்சொல் புதுச்சொல் எடுப்பேன். எடுத்த சொல்லுகள் எடுக்க மாட்டேன், புதுச்சொல் எடுப்பேன். அந்த 2வது நாள் முடியும் போது முதல் நாள் ஞாபகப்படுத்தின 10 சொல்லையும் சேர்த்து இன்றைக்கு ஞாபகப்படுத்தின 10 சொல்லையும் சேர்த்து 20 சொற்களா வந்து நான் சொல்லி பார்ப்பேன். ஒரே நாள்ல வந்து நான் வாக்கியம் அமைச்சு பார்ப்பேன், அதே சமயம் கொஞ்சம் பார்ப்பேன், அதே சமயம் 3 காலத்திலேயுமே நான் கொஞ்சம் பார்ப்பேன். அப்போ ஒரு 10 சொல்லா இருந்தாலும் நான் அதுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயம் படிச்சு கொள்ளுவேன். அதே மாதிரி என்ன செய்வேன்னு சொன்னா நித்திரைக்கு போக முதல் அந்த 20 வசனத்தையுமோ இல்ல 3 நாள் சென்றுதுன்னா 30 வசனம் அப்படியே சொல்லி பார்ப்பேன். சொல்லி பார்த்த பிறகு 2வதா நான் என்ன செய்வேன்னு சொன்னா நான் நீவோ பேது நிலைக்கு வந்த பிறகு என்ன செய்தனான்னு சொல்லி சொன்னா இப்படி வாக்கியங்கள் அமைச்சு பழகின பிறகு எனக்கு பார்க்க வந்து அது சின்ன சின்ன வாக்கியமா நான் கதைக்கிற மாதிரி இருக்கு, குட்டி குட்டி வசனமா கதைக்கிற மாதிரி இருக்கும், தொடுத்து கதைக்கிற மாதிரி எனக்கு தெரியாது. அப்ப அதுக்குரிய வழியை வந்து நான் தேடினேன். இதுக்குள்ள வந்து ஒரு 2 வசனம் இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள எந்த கனெக்டர் பாவிக்கலாம், இந்த வசனத்தை நான் எப்படி தொடுத்து பெருசாக்கலாம் என்று நான் படிச்சு வச்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே சேர்த்து நான் வந்து சொல்லி பார்ப்பேன். சொல்லி பார்த்து இந்த கனெக்டர் வந்து இதுக்குள்ள சரியா வருதா என்று சொல்லி பார்த்து நான் சின்ன சின்ன வசனமா வச்சிருந்த அந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே பெருசா ஆக்கி தொடுத்து கதைச்சு பழகுவேன். அதுவுமே வந்து நானாத்தான் கதைச்சு பழகுவேன். இன்னொருத்தட்ட உதவிய போய் கேட்க மாட்டேன், நீங்க என்னோட கதைங்கன்னு கேட்க மாட்டேன், நானே தனியா இருந்து கதைச்சு பழகுவேன். அதே மாதிரி என்ன செய்வேன்னு சொன்னா சொற்களை வந்து தேட ஆரம்பிச்சேன். நீவோ பேது வரைக்க வந்து எனக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொற்கள் தேவைப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு டாக்டர்கிட்ட போயக்க வந்து ஒரு விதமான சொற்கள் தேவைப்பட்டது, வேறொரு ராந்தேவுக்கு போயக்க இமிகிரேஷன் போயக்க அதுக்கு ஒரு விதமான சொற்கள் தேவைப்பட்டது, சூப்பர் மார்க்கெட் போயக்க அதுக்கு ஒரு வித. அதே மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான சொற்கள் கூட்டங்களை வந்து நான் கூட்டமா பாடமாக்கினேன், குரூப்பா பாடமாக்கினேன். இப்ப சூப்பர் மார்க்கெட் போறேன்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய சொற்கள், அதுக்கு என்னென்ன வாக்கியங்கள் தேவை, என்னென்ன அந்த அங்க இருக்கிற உபகரணங்களோட பேருகள் எல்லாத்தையுமே ஒரு குரூப்பா போட்டு நான் வந்து அதை எழுதி வச்சு கதைச்சு பழகினேன்.
ஒவ்வொரு நாளும் நான் தவறாம பிராக்டிஸ் பண்ணுவேன். இதுதான் முக்கியமான பயிற்சி. நான் பிரெஞ்சு கதைக்கிறதுக்கு உதவியா இருந்த பயிற்சின்னு சொன்னா, தவறாம ஒவ்வொரு நாளும் நான் 20 நிமிஷம் கதைச்சு பழகுவேன். எந்த பாட்டிலேயே தனியா கதைச்சு பழகுவேன். அது கண்ணாடிக்கு முன்னுக்கு 2 கதைச்சு பழகுவேன், இல்ல நானே போன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி நானே அதை கேட்டு பழகுவேன். இந்த பயிற்சி எல்லாத்தையுமே நாங்க என்ன செய்யணும், தொடர்ந்து செய்து கொண்டு வரணும். இதை நான் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணினான்னு சொன்னா, 21 நாள் இதை ஃபாலோ பண்ணி செய்தேன். 21 நாள் ஃபாலோ பண்ணி செய்து கொண்டு வர எங்கள்ல நாங்களே ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். இது இப்ப நீங்க இன்றைக்கு செய்துட்டு நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் செய்துட்டு இது என்ன ரிசல்ட் வருது இல்ல, இவ சும்மா சொல்லி இருக்கிறா என்றுதான் நீங்க யோசிப்பீங்க. நான் அப்படியே ஒரு காலமும் விட்டு விட்டு செய்ய மாட்டேன். தொடர்ந்து இத்தனை நாள் செய்யணும்னு சொன்னா தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டு வந்தேன். அதே எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் ஒரு இது இருந்தேன்னு சொல்லி சொன்னா, நான் நிறைய இடங்கள்ல இந்த மொழி தெரியாம அவமானப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே அது உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி தான் நான் சுவிஸுக்கு முதல் ஆரம்பம் ஒரு 3 நாள் இருக்கும் பேர்னுக்குள்ள டிக்கெட் எடுக்க போனேன். டிக்கெட் எடுக்க போய்க்க நான் இங்கிலீஷ்னால கதை கேட்க, அதுல இருந்தவர் சொன்னவர், அதுல கவுண்டர்ல இருந்தால் சொன்னார், நீ 3 நாள் என் பெர்மியை கேட்க எனக்கு பேப்பர் விசாதான் இருந்தது, அதை கொடுக்க நீ 3 நாள், இந்த 3 நாள்ல அல்மோல சரி இல்ல பிரெஞ்சுல சரி ஒரு சொல்லாவது நீ பிடிக்கலையா? அப்ப எனக்கு மோஷோ மெர்சி இது மட்டும்தான் தெரியும். அப்ப நான் அந்த 2ஐயும் சொல்ல அவர் சிரிச்சார். சிரிச்சு போட்டு அங்கால அவை மற்ற ஆட்களுக்கு ஏதோ என்னை பற்றித்தான் ஏதோ சொல்லி சிரிச்சவர், அது எனக்கு விளங்கல. அப்ப இப்ப இதே மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு ஆரம்பத்துல. அந்த ஒரு இதால இப்படி நாங்க இன்னொரு ஆட்கள்கிட்ட அவமானப்படக்கூடாதுன்ற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு ஆர்வம், அதால நான் எதை செய்தாலுமே தொடர்ந்து செய்வேன். எதையுமே இடையில நிறுத்த மாட்டேன். அந்த முயற்சியும் தொடர்ந்து செய்யற பயிற்சியும் தான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு எங்களுக்கு காட்டும். நீங்களுமே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே தொடர்ந்து செய்து பாருங்க. உங்களுக்குள்ள மாற்றத்தை நீங்களுமே உணருவீங்க. முதலாவது வினை சொற்கள் எடுக்கணும். வாக்கியங்கள் ஒரு 10 வாக்கியங்கள் அமைச்சு உடனே கதைச்சு பார்க்கணும். பிறகு கூட்டமா சொற்களை சேர்த்து நீங்க வாக்கியம் அமைச்சு பார்க்கணும். இதை தொடர்ந்து 21 நாளைக்கு நீங்க பயிற்சி செய்து பாருங்க. இதுக்கான ரிசல்ட்டை நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு 21 நாளுக்கு எப்படி அந்த படிக்கிற அந்த சார்ட் போடுறேன்னு தெரியாட்டி, நான் ஏற்கனவே அதை ஒரு வீடியோவா போட்டிருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதையுமே நீங்க போய் பாருங்க.